ஏப்ரல் 8, 2024 கடந்த 4 வருஷத்துக்கு தோற்கடிக்கப்படாமல் இருந்த WWE வரலாறுலேயே சிறந்த டைட்டில் ரெயினாக கருதப்பட்ட WWEயோட மாடர்ன் டே ஃபேஸ் ஆன ரோமன் ரெயின்ஸோட லெஜெண்டரி டைட்டில் ரெயினை கோடி ரோட்ஸ் முடிவுக்கு கொண்டு வந்தார். கண்ணால் பார்த்தா கூட நம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு காட்சியாக அது அமைஞ்சு ரெஸ்லிங் உலகமே கோடி ரோட்ஸோட வெற்றிக்காக ஆனந்த கண்ணீரில் ஆழ்ந்த நாளாக அது அமைஞ்சது. இந்த நிகழ்ச்சியான தருணம் ரெஸ்லிங் உலகத்தையும் தாண்டி எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. அங்கே தான் சில பிரச்சனைகள் கிளம்பிச்சு. பல வருஷம் முன்னாடி WWE பார்த்த முன்னாள் ரசிகர்கள் கூட இந்த சலசலப்பினால திரும்ப வந்து WWE பார்க்கல. அவங்கெல்லாம் இப்படி பார்த்த ஒருத்தன் இன்னைக்கு WWEயோட டாப் ஸ்டார்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியல. இன்னொரு பக்கம் கேஷுவல் ஆடியன்ஸ் போகிற போக்கில் ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ பார்த்து ஏன்டா இவ்வளோ ஹைப் ஆகுறீங்கன்னு கமெண்ட் ட்ராப் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 2 கேள்விகளுக்குமான பதிலாக இந்த வீடியோ அமையும். அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு ஹெட்ஃபோன்ஸை மாட்டி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஏன் உலகம் முழுக்க அத்தனை கோடி பேர் கோடி ரோட்ஸுங்கிற இந்த ரெஸ்லரோட வெற்றிக்கு தங்களை அறியாமல் கண் கலங்கி நின்னாங்கன்னு கோடியை ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்கன்னு புரியும். ரெஸ்லிங் ஸ்கிரிப்டட் தான். எப்படி நம்ம பார்க்குற மூவி, சீரீஸ், அனிமே எல்லாமே நம்மளை நல்ல கதைகள் மூலமாக அது கற்பனைங்கிறத மறந்து பார்க்க வைக்கிதோ அப்படி தான் ரெஸ்லிங்கும். ஆனால் ஒரே வித்தியாசம், அங்கே நடக்கிற பிளான்ட் மேட்சஸை தாண்டி எது பொய் எது உண்மைனே பிரித்து பார்க்க முடியாத ஒரு மாயை ரெஸ்லிங்கில் இருக்கும். ஒரு தனிப்பட்ட நபரோட உண்மை கதையும் சேர்ந்து இந்த ரெஸ்லிங்கோட ஃபிக்ஷனல் வேர்ல்டுக்குள்ளே வரையில் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு உண்மை கலந்த ரெஸ்லிங் கதையை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹஜிமனோ ரெஸ்லிங். இது கரியர் டாக்குமெண்ட்ரி ஆஃப் கோடி ரோட்ஸ். I have to finish the story. லெகசி ஆஃப் கோடி ரோட்ஸ். ரெஸ்லிங்கை பரம்பரை தொழிலாகவே பண்ணுற சில குடும்பங்கள் உண்டு. அப்படி இருக்கிற குடும்பங்கள்லேருந்து வர யங் ரெஸ்லர்ஸால் சுலபமாக WWEக்குள்ளே நுழைஞ்சிட முடியும். அப்படி ஒரு பெரிய ரெஸ்லிங் குடும்பத்தில் இருந்து வந்து கொஞ்சம் டேலண்டடாகவும் இருக்கிற ரெஸ்லர்ஸை யோசிக்காமல் WWE டாப் ஸ்டார்ஸாக புஷ் பண்ணுவாங்க. கோடி ரோட்ஸோட பேரில் இருக்கிற ரோட்ஸுக்கும் அப்படி ஒரு வரலாறு இருக்குது. பல வருஷமாக WWEயில் ஒரு காமெடிக் ரெஸ்லராக இருந்த டஸ்டின் ரோட்ஸோட ஆஃப் பிரதராகவும் ஒரு ரெஸ்லிங் ஐக்கானாக பார்க்கப்பட்ட டஸ்டி ரோட்ஸோட பையனாகவும் இருந்த கோடிக்கு WWEக்குள்ளே வரது பெரிய போராட்டமாக அமையலை. கோடியோட கரியர் கனவெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவான டஸ்டி ரோட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நல்ல கட்டுமஸ்தான உடம்போட பார்த்தாலே ஹைப் கொடுக்குற மாதிரி தோற்றமோ இல்லை அசாதாரண இங்கிரிங் எபிலிட்டிஸோ கொண்ட ரெஸ்லராக டஸ்டி இருந்தது இல்லை. பார்க்கவே மக்களில் ஒருத்தனாக தெரிகிற தோற்றத்தோட தன்னோட அசாதாரண பேச்சு திறமை மூலமாகவும் அவரோட கரிஸ்மேட்டிக் ஆரா மூலமாகவும் மக்கள் கூட நல்ல கனெக்ட் ஆகி எல்லாரும் கொண்டாடப்பட்ட ரெஸ்லராக டஸ்டி இருந்தார். எந்த ஒரு ரெஸ்லருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அல்டிமேட் கோல் WWEயோட அந்த வேர்ல்டு டைட்டில். டஸ்டி ரோட்ஸும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. 3 முறை NWA வேர்ல்டு டைட்டில் தான் ஜெயிச்சு பேக் ஸ்டேஜ் ரெஸ்லிங் உலகத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளாக இருந்தும் WWEயோட வேர்ல்டு டைட்டில் அடிக்கணுங்கிற அமெரிக்கன் ட்ரீமோட கனவு அவரோட கரியரே முடிஞ்சும் கூட கனவாகவே தான் இருந்துச்சு. ரெஸ்லிங்கில் தன்னோட இன்ரிங் கரியர் முடிஞ்சிருந்தாலும் ரெஸ்லிங் உலகத்தில் அவரோட தாக்கம் இருந்துகிட்டே தான் இருந்தது. WWEயோட ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுற NXTயில் இன்னைக்கு WWEயோட டாப் ஸ்டார்ஸாக இருக்கிற ரோமன், ராலின்ஸ், பெக்கி, ஷார்லட்னு பல டேலண்ட்ஸை பர்சனலாக ட்ரெயின் பண்ணார் டஸ்டி ரோட்ஸ். சரி, இப்போ கோடியோட கதைக்கு வருவோம். இண்டஸ்ட்ரியே பெரிய அளவு மதிப்பு வச்சிருக்கிற ஒரு மனுஷனோட பையனாக ரெஸ்லிங்குள்ளே வர கோடிக்கு அந்த பேருக்கு ஏற்ற கெரியரை அமைக்கிற ஒரு பெரிய சுமை இருக்குது. ஆனால் கோடிக்கு தான் மேலே பெரிய அளவு நம்பிக்கை இருந்தது. தன்னால் நல்ல இன்ரிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும், நல்லா பேச முடியும், ஆடியன்ஸை ஈர்க்க முடியும். பத்தாததுக்கு ரோட்ஸுங்கிற பேர் தனக்கு ஒரு தனி மரியாதையை எல்லார் மத்தியிலையும் கொடுக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும்? அங்கே தான் கோடியோட வாழ்க்கையில் விதி விளையாட்டை காட்ட ஆரம்பிக்குது. கோடி ரோட்ஸின் வீழ்ச்சி. சில வருஷம் WWEயோட டெவலப்மெண்டல்ஸான OVWல ட்ரெயின் பண்ணுற கோடி 2007 மெயின் ராஸ்டருக்கு உள்ளே வராரு. ஆரம்பத்தில் டாக் டீம் டைட்டில், இன்டர்கான்டினென்டல் டைட்டில்னு சில சாம்பியன்ஷிப்ஸ்லாம் வின் பண்ணி ஒரு பாயிண்டில் ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்து லெகசிங்கிற ஃபேக்ஷன்லலாம் ஒரு பங்காக இருந்தார். ராண்டி மாதிரி ஒரு மெகா ஸ்டார் கூட இருந்தது கோடிக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக அமைஞ்சது. WWEயில் பெரிய ஸ்டார்ஸாக ஆகிற எல்லாருமே ஒரு காலத்தில் சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ்லாம் ஈடுபட்டு கொஞ்ச நாள் மிட்கார்டில் இருந்துட்டு தான் மேலே வருவாங்க. ஆனால் இங்கே தான் பிரச்சனையே. WWE கோடியை ஒரு மிட்கார்டரை தாண்டி ஒரு பொருட்டாக மதிக்கலை. தொடர்ச்சியாக மிட்கார்ட்லேயே வைக்கப்பட்ட கோடியை ஒரு பாயிண்டில் அவரோட ஆஃப் பிரதர் டஸ்டி ரோடோட கிமிக்கை காப்பி பண்ணி ஸ்டார் டஸ்ட்டுங்கிற கேரக்டரை பண்ண சொல்லி வலியுறுத்துறாங்க. இதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத கோடி எவ்வளவோ புது ஐடியாஸை கிரியேட்டிவ் டீம் கிட்ட எடுத்து சொல்லியும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கேரக்டரை பண்ண தள்ளப்பட்டார். ஒரு ரெஸ்லருக்கு கிரெடிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம்.
என்னதான் அவங்க ஸ்டேஜில் பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனலாக இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் எந்த அளவு பலவீனமாக காட்டப்படுதோ அந்த அளவு அந்த கேரக்டர் பின்னாடி இருக்கிற ரெஸ்லரோட ஸ்டார் வேல்யூவும் கிரெடிபிலிட்டியும் அடிவாங்கும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே மோசமாக போச்சுன்னா அந்த ரெஸ்லர் அதுக்கப்புறம் அவரோட கெரியரில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டாராக டபிள்யூடபிள்யூட அடுத்த டாப் ஸ்டாராக பில்ட் பண்ண வேண்டிய கோடியை ஒரு கோமானியை சித்தரிச்சது அவரோட கெரியரை பெரிய அளவில் பாதிச்சது. இப்படி கோடியோட கெரியர் தான் எதிர்பார்த்த பாதையில் போகாத வருத்தத்தில் மனுஷன் இருக்கையில தான் 2015 அவரோட அப்பா டஸ்டி ரோட்ஸ் காலமானார். பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்னு எல்லாமே ஒரு மோசமான பாதையில் போக ஏதாவது ஒரு மாற்றத்தை தானே கையில் எடுத்து பண்ணலைன்னா கடைசி வரைக்கும் இதான் நிலமன்னு கோடி புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படியாவது தன்னோட ஐடியாஸை கிரியேட்டிவ் டீம் கிட்ட எடுத்து சொல்லி ஒரு பெட்டரான ஆன்ஸ்டேஜ் கேரக்டரை வாங்கின முயற்சி பண்ணுற கோடி ஒரு நாள் டபிள்யூடபிள்யூட ஒரு ரைட்டர்கிட்ட போய் இதை பற்றி பேச முயற்சி பண்ண வெறும் லேப்டாப்பை தட்டிட்டு இருந்துட்டு வேலையாக இருக்கம்பான்னு கோடியை உதாசனப்படுத்தி அனுப்புனது கோடியோட கடைசி நம்பிக்கையும் உடைச்சது. பொதுவாக ரெஸ்லிங் பிஸ்னஸ்குள்ளே வர எல்லாருக்கும் டபிள்யூடபிள்யூ தான் ஒரு அல்டிமேட் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஹை ஸ்கூல் ஜிம்மு, காலேஜ் ஜிம்னு சண்டை போட்டு பல வருஷம் ரத்த வேர்வையெல்லாம் சிந்தி டபிள்யூடபிள்யூக்குள்ளே எப்படியாவது வந்துட முடியாதான்னு பலரும் இயங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தங்க ஃபயர் பண்ணப்படுவாங்களே தவிர வாலண்டியராக யாருமே வெளியில் போனதா சரித்திரமே இல்லை. ஆனால் எல்லாம் கையை மீறி போயிட்டதா நினச்ச கோடி அந்த ரிஸ்கை எடுக்க துணிஞ்சாரு. ரெஸ்லிங்னாலே டபிள்யூடபிள்யூ தான் இருக்கிற ஒரு $multi-million ஒர்த்தான கம்பெனியில் இருந்து தன்னோட வெளியேற்றத்தை கேட்டு வாங்குறாரு. கோடி ரோட்ஸின் மறுபிறப்பு. சாதாரணமாக டபிள்யூடபிள்யூ விட்டு வெளியே போனதும் இருந்த இடம் தெரியாமல் ரெஸ்லர்ஸ் மறைஞ்சு போகிறது தான் வழக்கம். ஆனால் கோடி அந்த 10-11 போகாமல் தன்னோட உடஞ்சி போன பேரை திரும்ப பில்ட் பண்ண ஆரம்பித்தார். சிஎம் பங்க், சமோவா ஜோ, ஏஜே ஸ்டைல்ஸ், டேனியல் பிரைன் மாதிரியான சில தலை சிறந்த ரெஸ்லர்ஸோட ஆரம்ப புள்ளியாக இருந்த ரிங் ஆஃப் ஆனருக்கு போன கோடி தன்னோட இன்ரிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் பேச்சு திறமை மூலமாகவும் தன்னோட சிறப்பான கேரக்டர் ஒர்க்ஸ் மூலமாகவும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்தாரு. அங்கிருந்து அடுத்த கட்டமாக நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்க்கும் போய் தன்னோட பேரை இன்னும் பிரபலமாக ஆக்குறாரு. இங்கே தான் டபிள்யூடபிள்யூ விட்டு வெளியில் இருக்கிற ரெஸ்லிங் உலகத்தோட ஜாம்பவான்களான கென்னி ஒமேகா, யங் பக்ஸ் கூடலாம் பழக்கம் கிடைக்குது கோடிக்கு. அவங்களோட புல்லட் கிளப் ஆக்ஷன்ல சேர்ந்து ஒரு கட்டத்தில் அதை வழி நடத்தி போற அளவு பெரிய ஆளாக வளர்றாரு. இந்த கால இடைவெளிக்குள்ள தன்னோட இன்ரிங் எபிலிட்டி, பிரசன்டேஷன், மைக் ஸ்கில், கேரக்டர் ஒர்க்னு எல்லாமே ஒரு எலிட் லெவலுக்கு போகையில தான் ஒரு பக்கம் யங் பக்ஸ், கென்னி ஒமேகா கூடலாம் சேர்ந்து எலிட்ங்கிற குரூப்பையும் ஃபார்ம் பண்றாங்க. இது சமூக வலைதளங்களில் ஒரு தனி ரசிகர்களை சம்பாதிக்குது. கோடி போற இடங்கள்லாம் ரசிகர்களை தாண்டி ஒவ்வொரு இடத்தோட சாம்பியன்ஷிப்பையும் ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் சில காலங்களுக்கு தொடர 2017 தி டபிள்யூடபிள்யூ காய் _ங்கிற ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ட்வீட் வருது. ரெஸ்லிங் உலகத்தோட பிரபல ஜேர்னலிஸ்டான டேவ் மெல்சரை டேக் பண்ணி ரிங் ஆஃப் ஆனரால டபிள்யூடபிள்யூ மாதிரி ஒரு ஷோல 10,000 டிக்கெட்ஸ் சேல் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வியை அந்த ட்வீட் எழுப்பிச்சு. அதுக்கு டேவ் மெல்சர் இப்போதைக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ரீட்வீட் பண்றாரு. மெல்சரோட இந்த பதிலுக்கு கோடி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, நான் இந்த சவாலை ஏற்றுக்கிறேன். நானும் யங் பக்ஸும் சேர்ந்து 3 மாதத்துக்குள்ளே ப்ரொமோஷன் பண்ணி ரிங் ஆஃப் ஆனர் வச்சு 10,000 டிக்கெட்ஸ்க்கு மேலே சேல் பண்ணி ஒரு ஷோவை நடத்தி காட்டுறோம். இதை ஏதோ சும்மா ஜோக்கா ஆன்லைனில் பலர் பார்த்தாலும் கோடி இதை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில் இருந்த எல்லா பெரிய கைகளையும் ஒன்றா சேர்த்து செல்ஃப் ஃபண்டிங் பண்ணி ஆல்ங்கிற ஒரு ஷோவை சொன்ன மாதிரியே 10,000 டிக்கெட்ஸ்க்கு மேலே விற்று நடத்தி காட்டினார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம், டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆன அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த 10,000 டிக்கெட்ஸ் விற்று போனது தான். இந்த ஷோவோட முடிவில் கோடியோட அப்பா 3 முறை ஜெயிச்ச NWA சாம்பியன்ஷிப்பை கோடி ஜெயிச்சு ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தோட அந்த ஷோவை முடிச்சாங்க. இது ரெஸ்லிங் சர்க்கிளில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு ஃபுட்பால் டீமே ஓன் பண்ணுற பில்லியனரோட பையனான டோனி கானோட பார்வைக்கு வந்த இந்த ஆல் இன் ஷோ ஒரு பெரிய வாய்ப்பு தெரிஞ்சது. டோனி கான் ஒரு மிகப்பெரிய ரெஸ்லிங் ஃபேன். ஆல் இன் மாதிரியான ஒரு செல்ஃப் ஃபண்டட் ஷோவாலேயே இவ்வளோ கண்களை ஈர்க்க முடியும்னா அப்போ இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு யோசிச்ச டோனி கான் எலிட்ஸ் கூட வந்து பிஸ்னஸ் பேசுகிறாரு. டோனி கானோட தலைமையில் கோடி, கென்னி ஒமேகா, யங் பக்ஸோட வழிநடப்பில் 2019 உருவாகிற ஒரு புது ரெஸ்லிங் கம்பெனி தான் AEW. இதில் ஒரு பெரிய ரெஸ்லராக தாண்டி அந்த கம்பெனியோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்டாகவும் கோடி ஆகுறாரு. ஒரு தனி மனுஷனாக கோடி ஆரம்பித்த புரட்சி ரெஸ்லிங் உலகத்தை 60 ஆண்டு காலத்துக்கும் மேலே ஆண்டுட்டு இருந்த WWEக்கே போட்டியாக நிற்கிற ஒரு கம்பெனி உருவாக காரணமாக அமைஞ்சது. AEW துவங்கப்பட்ட இந்த சமயத்தில் கோடி மேல சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. WWE எப்படி பேக் ஸ்டேஜ் பவரை யூஸ் பண்ணி ட்ரிபிள் எச் தன்னோட தனிப்பட்ட விருப்புகளை நிறைவேற்றிக்கிட்டாரோ அந்த மாதிரி தான் கோடி ரோட்ஸ் பண்ண போறாருங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. அப்போ AEWயோட முதல் பேப்பர் வியூ நடக்க அதில் கோடி தன்னோட என்ட்ரன்ஸை கொடுக்கும்போது ட்ரிபிள் எச் பயன்படுத்துற மாதிரியே இருக்கிற ஒரு சிம்மாசனத்தை ட்ரிபிள் எச்சோட ஐகானிக் வெப்பனான சுத்தியில வச்சு எழுப்பப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கிற விதமா அந்த சிம்மாசனத்தை அடிச்சு
நொறுக்குனாரு. இதற்கு ஏற்ற போலவே அவரோட பேக் ஸ்டேஜ் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் யூஸ் பண்ணி தனக்கே எல்லா பேர் புகழையும் கிடைக்கிற மாதிரி அமைக்காம நிறைய யங்கர் டேலண்ட்ஸை புஷ் பண்ற விதமா அவங்ககிட்ட தோக்குறது, மெயின் டைட்டில ஜெயிக்காம இருக்கிறதுன்னு ஒரு டாப் ஸ்டாரா இருந்தும் கூட தான் தான் எல்லாமேங்கிற ஒரு நிலைமையை வராமல் கோடி பார்த்துக்கிட்டாரு. ஏடபிள்யூக்கு முன்னாடி கோடி நல்லவனாகவும் கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, கெட்டவனாகவும் கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏடபிள்யூ வந்த அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஜான்சினா டைப் ஆஃப் கேரக்டராக தான் கோடி தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டாரு. இது சில ரசிகர்களுக்கு சலிப்பு தட்டினாலும் கடைசி வரைக்கும் ஒரு நல்லவன் கேரக்டர் ஒர்க்கை தான் பண்ணணுங்கிறதுல மட்டும் கோடி உறுதியாக இருந்தார். இந்த சமயத்தில் தான் அவங்க அப்பாவோட புனைப்பேரான அமெரிக்கன் ட்ரீமை தழுவி அமெரிக்கன் நைட்மேர்னு தனக்கு ஒரு பேரை உருவாக்கிட்டாரு. டபிள்யூடபிள்யூ விட்டு கோடி வந்ததுலேருந்தே தனக்கு பொருத்தமான ஒரு தீம் சாங்கை பயன்படுத்திட்டு இருந்தாரு. ரெஸ்லிங் ஹேஸ் மோர் தென் ஒன் ராயல் ஃபேமிலின்னு ஆரம்பிக்கிற அந்த சாங் என்னதான் பழைய பாட்டாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் கோடிக்காக எழுதுகிற மாதிரி இருக்கும். யூ டுக் இட் ஆல் அவே, ஐ கேவ் இட் ஆல் அவே, but can't take my freedom. Here to change the game, a banner made of pain, I build my kingdom. Now you bow to me. You took my dreams but not my name. You'll follow me into the end. I am my kingdomனு தன்னோட கதையை சொல்கிற மாதிரியே ஒரு பாட்டு கோடிக்கு கிடைச்சது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. கோடி தன்னோட ரெஸ்லிங்கில் ப்ரைம் டைமில் இருந்தாருன்னு கூட சொல்லலாம். இந்த சமயத்தில் அவர் கொடுத்த சில மேட்சஸ்லாம் ரெஸ்லிங் கிளாசிக்ஸாக அமைஞ்சது. கோடியோட கெரியரில் இருக்கிற சிறந்த மேட்சஸ் பற்றிலாம் தனியாகவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். ரெஸ்லிங்காக இந்த மனுஷன் போகிற எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏற்கனவே ரெஸ்லிங் உலகத்துக்கு பரிச்சயமான ரோட்ஸ் குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் ஒரு டாப் ஸ்டாராக கோடி அன்டிசைரபிளாக இருந்து இன்னைக்கு தன்னோட முயற்சி மூலமாக மட்டுமே ஒரு அன்டினைபிள் ஸ்டாராக மாறினார். ஆனால் என்னதான் பண்ணாலும் தன்னோட அப்பா ஆசைப்பட்ட டபிள்யூடபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஏஇடபிள்யூலேருந்து அவரால் அடைய முடியாது. 2021 முடிவில் ஏஇடபிள்யூக்குள்ள சில சலசலப்புகளை கவனிக்க முடிஞ்சது. கோடியோட கான்ட்ராக்ட் ஏஇடபிள்யூட முடிவுக்கு வர புது கான்ட்ராக்டை கோடி சைன் பண்ணலைங்கிற வதந்திகள் கிளம்பிச்சு. ஒரு கட்டத்தில் ஏஇடபிள்யூவே அஃபீஷியலாக கோடி ஏஇடபிள்யூல இருந்து விலகிட்டாருன்னு பப்ளிக்காக தெரிவிக்கிறாங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தும் கூட இது சும்மா ஏதாச்சும் ஸ்டோரி லைனாக தான் இருக்கும்னு மக்கள் இதை நம்ப கூட இல்லை. அது எப்படி ஏஇடபிள்யூ உருவாக்குனாலே ஏஇடபிள்யூட டாப் ஸ்டாரே ஏஇடபிள்யூ விட்டு போவான், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராடகல் சன் 2022 ரெசல்மேனியா 38 நடக்க இருந்தது. இந்த ரெசல்மேனியாவில் டபிள்யூடபிள்யூல ஒரு டாப் ஸ்டார் ஆனால் செத் ராலின்ஸ்க்கு ஆப்போனன்ட் இல்லாமல் இருந்தது. டபிள்யூடபிள்யூ ஓனர் வின்ஸ் மெக்மேன் ராலின்ஸ்க்கு ஒரு மிஸ்ட்ரி ஆப்போனண்ட்டை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறதாகவும் அது யாருன்னு ரெசல்மேனியா அன்னைக்கு தான் தெரியும்னு சொல்ல பலரும் அது கோடியாக தான் இருக்கும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் இது நடக்க வாய்ப்பே இல்லை. தன்னோட கரியரே டபிள்யூடபிள்யூ புதைச்சி விட்டா போதுன்னு அந்த இடத்த விட்டு போய் டபிள்யூடபிள்யூக்கு எதிராக அதுக்கு போட்டி கொடுக்குற அளவு ஒரு ரெஸ்லிங் பிஸ்னஸையே உருவாக்கிட்டு ஒருத்தன் திரும்ப டபிள்யூடபிள்யூக்கே வரதெல்லாம் அசாத்தியமான விஷயமா பட்டுச்சு. ரெசல்மேனியாவும் நடக்க ராலின்ஸ் ரிங்குள்ளே வந்து தன்னோட ஆப்போனண்ட்க்கு வெயிட் பண்ணல. ரெஸ்லிங் ஹேஸ் மோர் தென் ஒன் ராயல் ஃபேமிலிங்கிற வரி கேட்டதும் ரசிகர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து புல்லரிச்சு போய் நின்னாங்க. கம்பெனியை விட்டு இப்படி போன கோடி வெளியில் போய் தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி இப்படி திரும்ப வந்தார். டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகி முதல் ஃபியூட் ராலின்ஸ் கூட அமைய இந்த ஃபியூடில் 3 கிளாசிக் மேட்சஸை 2 பேரும் கொடுக்குறாங்க. கோடி எந்த அளவு எக்ஸ்ட்ரீமான ரெஸ்லர்னு டபிள்யூடபிள்யூக்கு வெளியிலையும் அவரை ஃபாலோ பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் டபிள்யூடபிள்யூ மட்டுமே பார்க்குற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு அதை காட்டுற விதமாக ராலின்ஸ்க்கும் கோடிக்கும் நடந்த ஹெல் இன் எ செல் மேட்ச் அமைஞ்சது. இந்த மேட்ச்க்குள்ளே வர முன்னாடியே ஜிம்மில் நடந்த ஒரு இன்ஜுரியில் கோடியோட பெக்டோரியல் மசில் டேர் ஆயிருக்கும். சர்ஜரி பண்ணி 6-7 மாதத்துக்கு ரீஹேப் பண்ணுற அளவு சீரியஸான ஒரு இன்ஜுரியை வச்சுக்கிட்டு நம்பி டிக்கெட் வாங்கின ரசிகர்களை ஏமாற்றக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அந்த கொடூரமான இன்ஜுரியோட ஒரு அரை மணி நேரத்துக்கு தரமான ஹெல் இன் எ செல் மேட்ச் கொடுத்த கோடி டபிள்யூடபிள்யூ மட்டும் பார்க்குற ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு தலை சிறந்த ரெஸ்லராக தெரிஞ்சார். இதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூல கோடியோட இலக்கு தெளிவாக இருந்தது. அமெரிக்கன் ட்ரீமோட நிறைவேறாத கனவு. கோடி இதை பற்றி கட் பண்ண ப்ரோமோலாம் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். Put that title belt into my father's hands. I cannot bestow it upon the American Dream Dusty Rhodes, but I certainly can put it around the waist of the American Nightmare. இப்போ நான் நினச்சாலும் அமெரிக்கன் ட்ரீம் கிட்ட டபிள்யூடபிள்யூ வேர்ல்ட் டைட்டில் ஜெயிச்சு கொடுக்க முடியாது. ஆனால் அவரோட கனவை அமெரிக்கன் நைட்மேராக தன்னால் வாழ முடியும்னோ அதை அவங்க அம்மா கையில் கொடுக்க முடியும்னோ மனுஷன் உருக்கமாக பேசியிருப்பார். இதை சும்மா பார்க்கவே ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸ் இருக்கிறது தெரியுது. ஆனால் இதை இன்னும் பல படி மேலே கொண்டு போனது
அந்த டைட்டிலை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்த சாம்பியன். ஏதோ 10-11 இருந்த டைட்டில் ரெயின் அது கிடையாது. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 1000 நாட்களாக அந்த டைட்டிலை ஹோல்ட் பண்ணி வச்சு தன்னோட பாதையில் வந்த பல லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் லைக் கோல்ட்பர்க், எட்ஜ், டேனியல் பிரைன், ஜான் சினா, டீமன் பேலர், பிராக் லெஸ்னர்னு எல்லாரையும் தும்சம் பண்ணி WWE ஹிஸ்ட்ரியிலேயே தி மோஸ்ட் லெஜெண்டரி டைட்டில் ரெயினை வச்சிருந்த God mode himself ரோமன் ரெயின்ஸ் தான் கோடி கடந்து வர வேண்டிய தடையாக இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் vs கோடி ரோட்ஸ். இந்த ஃபியூட் ஒரு தனி கதையே சொல்லிச்சு. ரெஸ்லிங்கோட மிகப்பெரிய ராயல் ஃபேமிலியான சமோன் குடும்பத்தை சேர்ந்து WWEயோட ஃபேஸாக 10 வருஷம் கிட்டே இருந்த ஃபைனல் பாஸாக ரோமன் ரெயின்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காமன் மேனை ரெப்ரசென்ட் பண்ணுற ஐக்கானாக இருந்த டஸ்டி ரோட்ஸோட பையனா கோடி ரோட்ஸ் அவங்க குடும்பத்தில் யாருமே அடையாத அந்த வேர்ல்டு டைட்டிலை அடைஞ்சு அவங்க அப்பா பேருக்கு பெருமை சேர்க்கணுங்கிற ஆசையோட தான் உருவாக்குன சாம்ராஜ்யத்தை விட்டு வந்த பிரின்ஸ். இது ஒரு உண்மை கலந்த ரெஸ்லிங் கதைன்னு ஆரம்பத்தில் நான் ஏன் சொன்னேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த யாருமே WWE வேர்ல்டு டைட்டில் அடிக்காதது உண்மைதான். இன்னொரு பக்கம் சமோன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் WWE கட்டி ஆண்டதும் உண்மைதான். கோடியை WWE வளர விடாமல் பண்ணது உண்மைதான். அதை பொறுத்துக்க முடியாமல் WWE விட்டு கோடி போடுறதும் உண்மைதான். வெளியில் போய் தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி ஒரு ரெஸ்லிங் கம்பெனியை தொடங்கினதும் உண்மைதான். தன்னை ஏற்றுக்காத WWE இப்போ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அளவு தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த டைட்டிலை ஜெயிக்க திரும்ப வந்ததும் உண்மைதான். இப்படி ரெஸ்லிங் கதையோட நிஜ வாழ்க்கையும் புரியும் போது தான் எந்த ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்க முடியாத அளவு எமோஷன்ஸையும் ஸ்டோரியையும் ரெஸ்லிங்கால் கொடுக்க முடியும். ஓகே, ஆல் செட். இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்த கோடி 2023 ராயல் ரம்பிளையும் ஜெயிச்சு ரெசல்மேனியாவில் ரோமனை டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணார். இதை விட ஒரு பெட்டரான ஸ்டோரி லைனோ மொமெண்ட்டோ அமையிறது கஷ்டம். இதெல்லாம் உட்காந்து யார் எழுதி அமைகிறத விட இப்படி அதுவாகவே அமைஞ்சாதான் உண்டு. அப்படி அமைஞ்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கோடியோட கனவை நினைவாக்கி WWEயோட அடுத்த ஃபேஸாக உருவாக்குவாங்கன்னு எல்லாரும் நம்பினா அப்போ தான் கதையில் ஒரு பெரிய திருப்பம் வருது. இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச இந்த வாய்ப்பு ரோமனோட குடும்பத்தினர்னாலேயே கோடிக்கு பறிப்போகுது. பல சதிகள் பண்ணி நடு ரிங்கில் கோடியை ரோமன் பின் பண்ணி அவரோட கனவை சுக்குநூறாக உடைக்கிறாரு. இதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு கோடிக்கு அமையுமானே தெரியாது. அப்படியே அமைஞ்சாலும் அது இந்த அளவு ஸ்பெஷலாக இருக்குமானு தெரியாது. உடஞ்சி போய் ரிங்கில் உட்கார்ந்துருந்த கோடியோட மூஞ்சில் இருந்த ஏமாற்றத்தை நம்மளால் தெளிவாக பார்க்க முடிஞ்சது. இதோட ஒரு வருஷம் கிடக்க பல ரெஸ்லர்ஸோட சண்டைகளில் ஈடுபட்டு WWEயோட டாப் ஸ்டாராக தன்னை தக்க வச்சு 2024 WWE கேம் போஸ்டரில் வந்த ஸ்டாராக கோடி தான் அமைஞ்சார். இப்போ அடுத்த வருஷம் ரெசல்மேனியாவுக்கு நேரம் வந்துடுச்சு. 2024 ராயல் ரம்பிளையும் தொடர்ச்சியாக ஜெயிச்சு ரோமனை ரெசல்மேனியாவுக்கு சேலஞ்ச் பண்ணலான்னு போகையில் அந்த கனவு திரும்ப நினைவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கல. தூரத்தில் கோடியை விட ஒரு பெரிய மெகா ஸ்டார் தெரிஞ்சார். WWE ஆண்ட அதே சமோன் குடும்பத்தை சேர்ந்த WWE ஐக்கானாக இருந்து ஹாலிவுட்குள்ளே போய் உலக புகழ் பெற்ற பிரபலமான ரோமனோட கசின் ராக் WWEக்கு திரும்ப வந்தார். ஏன்னா இது கோடியோட காலமாக இருந்தாலும் ராக் vs ரோமன்கிற இந்த மேட்ச் பல வருஷமாக ரசிகர்களுக்கு இருந்த ஒரு கனவு மேட்ச்னே சொல்லலாம். இது மட்டும் நடந்தால் ரெசல்மேனியாவோட டிக்கெட் சேல் எங்கேயோ போயிடும். ஸோ இவ்வளோ நடந்தும் இத்தனை வருஷம் போராடி இந்த இடத்துக்கு வந்து அந்த கனவை அடைய போகிற அந்த தருவாயில் இருக்கையிலையும் கோடி அந்த இடத்த ராக்கு விட்டு கொடுக்க தள்ளப்படுறாரு. இங்கே தான் ஒரு பெரிய புரட்சியே நடக்குது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் பொது வலைதளங்களில் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு மனுஷனை எவ்வளோ வேண்டா சதிப்பீங்க, அவனுக்கான மொமெண்ட்டை கொடுங்கன்னு உலக புகழ்பெற்ற ராக்கையே ஆடியன்ஸ் பூ பண்ண ஆரம்பித்தாங்க. வி வான் கோடிங்கிற ஹேஷ்டேக் உலகம் எங்கும் ட்விட்டரில் ஒரு வாரத்துக்கு மேலே ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆகுது. இப்படி ரசிகர்களோட போராட்டத்தை பார்த்த WWE வேறு வழி இல்லாமல் கோடிக்கே அவரோட வாய்ப்பை திரும்ப கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான ராக் தன்னோட பேக் ஸ்டேஜ் பவரை பயன்படுத்தி கோடிக்கு மேலும் தடைகளை ஏற்படுத்த முடிவு பண்ணிதான் நம்ம ரெசல்மேனியா 40 Day 1 பார்த்த அந்த டேக் டீம் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் ரோமனோட டீம் ஜெயிச்சா ரோமனோட குடும்பமே அடுத்த நாள் நடக்க இருந்த கோடி vs ராக் மேட்ச்சில் இன்வால்வ் ஆகி கோடியை அடிப்பாங்கன்னு முடிவாகுது. ஃபைனலி இந்த மேட்ச் நடக்க அதில் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மாதிரி WWEயோட முன்னாள் லெஜெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ரோமன் குடும்பத்தோட அராஜகத்தை அடக்கிற விதமாக கோடிக்கு உதவி பண்ணி கடைசியாக கோடி ரோமனோட இந்த 4 வருஷ லெஜெண்டரி டைட்டில் ரெயினை முடிவுக்கு கொண்டு வந்து அவங்க அப்பாவோட கனவான WWE வேர்ல்டு டைட்டிலை ஜெயிச்சு அவர் சொன்ன மாதிரியே அவங்க அம்மா கையில் கொடுத்து சந்தோஷப்படுற அந்த தருணம் ஒவ்வொரு ரெஸ்லிங் ரசிகர்களோட கண்ணிலையும் தண்ணியை வர வச்சது. கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா நடக்க வாய்ப்பே இல்லாத அந்த கனவை கோடி ரோட்ஸ் நினைவாக்குறாரு. இதனால தான் கோடியோட இந்த ரெசல்மேனியா வெற்றி இவ்வளோ ஸ்பெஷல். இதனால தான் ரோமனோட ஐகானிக் டைட்டில் ரெயினை முடிக்க கோடி சரியான ஆளாக பார்க்கப்படுறாரு.
இதனால தான் அடுத்த சில வருஷங்களுக்கு டபிள்யூபிள்யூட ஃபேஸாக கோடி இருக்க போகிறாரு. இந்த கதையை முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் கோடியோட ஒர்த் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோட நோக்கமும் அதுதான். இந்த வீடியோட நோக்கம் நிறைவேறியிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வித் தேட் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெஸ்லிங் கண்டென்ட்ஸை தமிழில் பார்க்க ஹஜிமேனோ ரெஸ்லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.